ஹாய் ஆல். இன்றைக்கி நான் ஒரு மஷ்ரூம் கிரேவி செஞ்சு அதை எப்படி மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலான்னு தாங்க சொல்ல போகிறேன். இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு வந்து வெஜிடபிள் ரைஸ், கத்திரிக்காய் ஃப்ரை, அப்புறம் இந்த மஷ்ரூம் கிரேவி இதை வச்சு நாங்கள் முடிச்சிட்டோம். மார்னிங் டிஃபனுக்கு வந்து ப்ரெட்டு கூட இந்த மஷ்ரூம் கிரேவியை நடுவில் வச்சு ஒரு சாண்ட்விச் மாதிரி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த மஷ்ரூம் கிரேவியை நம்ம சப்பாத்தி கூட எடுத்துக்கலாம், இட்லி தோசை கூட எடுத்துக்கலாம், நடுவில் தோசைக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி கூட சாப்பிட்லாம். சூப்பரான ஒரு டிஷ்ஷுங்க. நம்ம ஒன்ஸ் செஞ்சு வச்சுட்டா 1 வீக் வரைக்கும் இது வந்து தாங்கும். நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஏர்டைட் கண்டெய்னர் வச்சு யூஸ் பண்ணலாம். அது எப்படி செய்கிறதுனா, ஒரு பேனில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு, நம்ம வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிடணுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸையும் போட்டு அதையும் நல்லா வதக்கணுங்க. இதில் வதக்கிறது தாங்க விஷயமே. இதை வதக்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பச்சை பட்டாணி, நம்ம வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா, அது ஒரு 1½ ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு எண்ணெயில், அதுக்கப்புறம் தக்காளியும் அது வந்து அந்த மஷ்ரூம்ஸே தண்ணி விடுது, எல்லாம் வதங்கி வர வரைக்கும் ஒரு 1/2 ஹவராவது நம்ம குக் பண்ணணும்னு வைங்களேன். அருமையான மஷ்ரூம் கிரேவி தயாராகிடும். இதை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெட்டில் வச்சு சாண்ட்விச்சாக எடுத்துக்கலாம். எல்லாமாவும் நீங்கள் சாப்பிட்லாங்க.